வணக்கம். இப்போ தெருநாய் பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா? இதுக்கு யார் யார் கருத்து நெறைய சொல்றாங்க, சொல்லல அது முக்கியம் இல்ல. நீயா நானா ஷோவ பத்தி தான் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நீயா நானா ஷோவ அத நம்ம ஒரு பக்கம் விட்டுருவோம். நாய் தான் மனுஷன கடிக்குதா? ஆக்சிடென்ட் பண்ணுதா? நாயால தான் ஆக்சிடென்ட் ஆவுதா? மனுஷ நாயி 1 வயசு குழந்தைய கூட விட்டு வைக்காம கெடுக்குறானே, அவனெல்லாம் ஏன் சும்மா விட்டுறீங்க? அவனெல்லாம் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? அவங்களுக்கு ஏன் தண்டனை குடுக்க மாட்டேன்றீங்க? அவங்கள கூட்டிட்டு போய் சோறு தண்ணி போடாம ஏன் சாவடிக்க மாட்டேன்றீங்க? ரவுடின்ற பேர்ல தெருவுல சுத்துறது, செயின் அறுக்கிறது, கொள்ளை அடிக்கிறது, கழுத்து அறுக்கிறதுன்னு வேலை பார்க்குறாங்களே, அவங்களெல்லாம் விட்டுடுறீங்க. தெருநாயை முதல்ல அதிகப்படுத்தினது யாரு? கவர்மெண்ட். அவங்களுக்கு அதில் லாபம். எப்படி லாபம்? மருந்து மூலியமா லாபம். நாய் கடிச்சா ஊசி போடணும், மருந்து சாப்பிடணும். அதனால நாய் ஒரு உற்பத்தியை அதிகம் பண்ணிட்டாங்க. ஏன் எல்லா நாய்க்கும் கருத்தடை பண்ணி தெருவில் விட மாட்டாங்களா? தெருவுக்கு 50 நாய் இருந்தால் கூட கருத்தடை பண்ணி விட்டால் ஒரு குழந்தையும் இருக்காது. அது ஆம்பளை நாயாக இருந்தாலும் சரி, பொம்பளை நாயாக இருந்தாலும் சரி. கடிக்குது தான், அதால் பாதிப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் அவங்கள யார் பாதுகாப்பா? கவர்மெண்ட் எடுத்துக்கோ, கையில் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. கவர்மெண்டோட லட்சணம் என்னன்னு நமக்கும் தெரியும், ஜனங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கவர்மெண்ட்டை பார்த்துக்கிறதுக்கே நேரமும் இல்லை, ஒழுக்கமும் இல்லை. இதில் நாய் பிரச்சனை வேற. நாயை அதிகமும் படுத்திட்டீங்க, அதுக்கு மருந்தும் பண்ணிட்டீங்க, அதை வாங்கி சாப்பிட்ற சூழ்நிலையும் கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த நாயை கொல்லணும்னு சொல்றீங்க. இந்த சூழ்நிலையும் நடக்காதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஜனங்க விட மாட்டாங்கன்னு தெரியும். கருத்தடைன்ற பேரில் அதை கொண்டுட்டு போய் ஊசி போடாமல் கருத்தடை பண்ணி அதை கொன்று சாப்பாடு போட்டு தெரு நாயை மாற்றி விட்டுறாங்க. மாற்றி விட்டால் அடுத்த நாய் அதை சேர்க்காம அதை சாவடிக்குது, அது ரத்தம் வழியுது. அப்போ 10 பேரில் ஒருத்தர் அந்த நாயை பார்ப்பாங்க தான், தூக்குவாங்க தான், அதுக்கு சாப்பாடு போடுவாங்க தான். இப்படி ஜனங்களை குறை சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பாடுங்க. எல்லாமே அரசியல், ஊழல், எல்லாமே இந்த அரசியல் பண்ணுற வேலை. அரசியல்னு அவங்க வாழ்கிறதுக்கோசரம் ஜனங்களை கொல்றாங்க. இப்போ நாய் பிரச்சனையை புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. போங்க, போய் சின்ன சின்ன பிள்ளைய கெடுக்கிறான் பாருங்க, 60 வயசு கிழவிய கூட கெடுக்கிறான். அவங்கள போய் பிடிங்க, அவங்கள போய் கொல்லுங்க, அவங்கள மருந்து வச்சு கொல்லுங்க. நாய் பிரச்சனை இருக்கட்டும். நாய்க்கு கருத்தடை பண்ணுங்க. கருத்தடை பண்ணி எந்தெந்த தெருவில் எந்த நாயை பிடிக்கிறீங்களோ அங்கே கொண்டு போயிடுங்க. ஏன் கவர்மெண்டால் அது முடியாதா? கருத்தடை பண்ண முடியாதா? தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து போய் ஓட்டு கேட்குறீங்கல்ல, அப்போ தெருவுக்கு தெரு, சந்தா போய் எந்த நாய் இருக்குது, எந்த ஆம்பளை நாய் இருக்குது, எந்த பொம்பளை நாய் இருக்குன்னு பார்த்து கருத்தடை பண்ணுங்க. பத்திரமா பண்ணி கூட்டு வந்து போடுங்க. அவங்களே அழிஞ்சிருவாங்க. எதுக்கு நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி சாப்பாடு தண்ணி தராமல் மொத்தமாக சாவடிக்கணும்? ஜனங்களும் அப்படிதான். யாரும் இந்த மண்ணில் அப்படியே இருந்துட போகிறதில்ல. உலகம் அங்கங்கே